டிடிஎஃப் வாசனுக்கு கொடுக்கக்கூடிய இதே எச்சரிக்கையை மற்ற கோவில்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்கள் எல்லாத்துலயுமே பாக்குறோம். அதுல போய் பிராங்க் பண்றாங்க. ஏன் அங்க கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களே பார்த்தா சேர்ந்து ரீல்ஸ் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் பாக்குறப்போ இந்து மக்களுக்கு அதுக்கெல்லாமே ஒரு கண்டனத்தை கொடுக்கலையே. ஆனா டிடிஎஃப் வாசனுங்கிற வரப்ப மட்டும் ஏன் அவ்வளவு கண்டனத்தை கொடுக்குறீங்க? மற்றதுக்கும் நீங்க சொல்லி இருக்கலாம் இல்லையா? திருவேற்காடு கோயில்ல அரங்காவலர் பொறுப்புல இருந்த அந்த பெண்மணி அங்க பணியாளர்களை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்க ரீல்ஸ் போட்டாங்க, அங்க டான்ஸ் அம்மன் வீடியோக்கள் போட்டாங்க. எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து அறநிலையத்துறையில போய் புகார்கள் கொடுத்து அவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. டிடிஎஃப் வாசங்கிறதுனால நீங்க வரீங்க எங்க கிட்ட, அதனால நாங்க உங்களிடத்துல இந்த பதிலை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. இது வெளியிலே தெரிகின்றது. டிடிஎஃப் வாசன் விஷயத்துல திருப்பதியில நடந்த நிகழ்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில வெளியே தெரிந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் என்ன பண்றோம், இன்னும் வெளிப்படையாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்கள் எங்கள் கண்டனங்களை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.